அடையப்பா, அமெரிக்கா செஞ்ச காரியத்தை பாத்தீங்களா? 50,000 அடி உயரத்திலிருந்து குண்டுகளின் தாய்னு சொல்ற பங்கர் பஸ்டர் குண்டுகளை போட்டு ஈரானை அதிர வச்சிருக்காங்க. என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா? வாங்க பார்க்கலாம். திடீர்னு ஈரான் மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதுவும் சாதாரண குண்டுகள் இல்ல, GBU-57 அப்படின்னு சொல்ற ரொம்ப பவர்ஃபுல்லான குண்டுகளை பயன்படுத்தி இருக்காங்க. இந்த குண்டுகளை அமெரிக்கா தவிர வேற எந்த நாடும் பயன்படுத்த முடியாதுங்கிறது தான் இதுல முக்கியமான விஷயம். ஏன்னா இதுக்கு ரொம்ப பெரிய B-2 ஸ்பிரிட் விமானமும் அதிநவீன ஸ்டெல்த் தொழில்நுட்பமும் தேவை. மிசோரியில் இருக்கிற வைட்மேன் விமானப்படை தளத்திலிருந்து இந்த விமானங்கள் கிளம்பியிருக்கு. இந்த GBU-57 குண்டுகள் எப்படி வேலை செய்யும் தெரியுமா? செயற்கைக்கோள் மூலமா துல்லியமா ஒரு இலக்கை தேர்ந்தெடுத்து 50,000 அடி உயரத்திலிருந்து போடுவாங்க. அப்போ அந்த குண்டுகளுக்கு அதிக வேகம் கிடைச்சு பூமிக்கு அடியில 200-300 அடி ஆழத்தில் இருக்கிற இலக்குகளை கூட ஈஸியா தாக்கும். 5,300 பவுண்டு எடை கொண்ட வெடிபொருட்கள் இதுல இருக்கிறதால ஈரானோட அணு உலை அமைப்புகளை துவம்சம் செய்ய முடியும்னு சொல்றாங்க. இஸ்ரேல் ரொம்ப நாளா ஈரானோட ஃபோர்டோவ் அணு செறிவூட்டும் தளத்தை அழிக்க முயற்சி செஞ்சுட்டு இருந்துச்சு. ஆனா அவங்க கிட்ட இதுக்கான குண்டுகளோ விமானங்களோ இல்ல. அதனால அமெரிக்கா கிட்ட உதவி கேட்டு இருக்காங்க. இஸ்ரேலின் கோரிக்கையை ஏத்துக்கிட்டு அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கு. ஈரானில் உள்ள 3 அணு அமைப்புகளான ஃபோர்டோ, நடான்ஸ், இஸ்ஃபஹான் மீது வெற்றிகரமா தாக்குதல் நடத்தி முடிக்கப்பட்டதுன்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உறுதிப்படுத்தியிருக்காரு. இந்த தாக்குதல் ஒரு உலகப் போருக்கு வழிவகுக்குமான்னு உலக நாடுகள் மத்தியில் ஒரு பரபரப்பு கிளம்பியிருக்கு. உங்க கருத்து என்ன? இது உலகப் போராக மாறுமா? கமெண்ட்ல சொல்லுங்க.